வழுவூரார் பாரம்பரிய பரதநாட்டிய கலை அகாடமி சார்பில் ஹர்ஷிதா கிருஷ்ணபிரியன் மற்றும் அவந்திகா கிருஷ்ணபிரியன் ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவன் அரங்கில் வெகு விமர்சையாக நடந்தேறியது. பாரதிய வித்யா பவனில் ஜூன் 4ஆம் தேதி குழந்தைகள் ஹர்ஷிதா அண்ட் அவந்திகா 2 பேருடைய நாட்டிய அரங்கேற்றம் ஏற்பாடாகி இருக்கிறது. மிகப்பெரிய நாட்டிய பரம்பரை சேர்ந்த வழுவூர் சாமராஜ் அவருடைய மருமகள் மிஸ் மங்களாம்பிகா குமரன் தான் இவங்களுடைய டீச்சர். அதே பெரிய குழந்தைகள் ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லணும். ஏன்னா சென்னையில் அந்த காலத்தில் டான்ஸ் கற்றுக்கிறது இடமே கிடையாது சொல்கிறேன். நான் சொல்கிறது 1935ன்னு வச்சுங்களேன். அப்போ முதல் 36 கலாட்சேத்திரம் ஏற்பட்டது. ருக்மணி ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு வந்தது வழுவூர் ராமையாவுடைய குடும்பம் தான் இந்த நாட்டியப்பள்ளி ஆரம்பிக்கிறதுக்காக. அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறதா இருந்தால் ஏவிஎம் செட்டியார் தான் நன்றி சொல்லணும். நாம் இருவர் படம் 1946 எடுத்தபோது பேபி கமலாவுக்கு நடன அமைப்பு அவங்க டீச்சரும் இவர் தான் வழுவூர் ராமையாப்பிள்ளை பெரியவர். அப்போ அவர் வந்திருந்து அந்த பாரதியார் பாடல்களுக்கெல்லாம் இவர் தான் அந்த நாட்டிய அமைப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தார். அப்படியே சென்னையில் தங்கினா இப்போ பல பேருக்கு அதனால் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் அவருடைய சன் சாமராஜ், அதுக்கப்புறம் இப்போ குமரன், அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையாக தொடர்ந்து அவங்க இந்த நாட்டிய நடத்தி வராங்க. வழுவூர் ராமையா பிள்ளை இருக்கும்போது ரொம்ப அரங்கேற்றம்னா அவரே ஒவ்வொன்றும் பார்த்துப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற ஒரு 6 வருஷம் முன்னாடி கடைக்கு குழந்தைக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் அரங்கேற்றத்துக்குன்னு அவரே செலக்ட் பண்ணி கொடுப்பார். அந்த மாதிரிலாம் அப்போ அதே அவர் எப்படி நடத்தினாரோ அப்படி மற்றவங்களும் நடத்தினார். இன்றைக்கி பேர குழந்தைங்களும் குமரன் ஆகட்டும், மங்களாம்பிகா ஆகட்டும் பல பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய சிஷ்யன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பல பேர் சொல்லி நான் குமாரி கமலா தான் முதல் சிஷ்ய, அதுக்கப்புறம் பல பேர் வரிசையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பெரிய பாரம்பரியமிக்க ஒரு சிஷ்ய குடும்பத்தில் இந்த குழந்தைகள் கற்றுக்கிறது பெரிய விசேஷம். குழந்தைகளுடைய இந்த அரங்கேற்றம் குருவுக்கு ஒரு நல்ல பேரையும் எதிர்காலத்தில் அவங்க பேரை சொல்கிற மாதிரி நல்ல ஸ்தானத்தையும் அடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் நல்லி குப்புசாமி, பாரதிய வித்யா பவனின் இயக்குனர் KN ராமசாமி மற்றும் சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோர் வந்திருந்து அரங்கேற்ற நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரங்கேற்ற விழாவில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
ததீங்கிண தகதி குததீங்கிண ததேதாம் தரி தண்டதாம் தரி தண்ட ஜொன்னோதிமி ததரி ததன தஜொன்னு ததிமி ததீங்கிண தக ததீங்கிண தகதி குததீங்கிண ததேதாம் தரி தண்டதாம் தரி தண்ட ஜொன்னோதிமி ததரி ததன தஜொன்னு ததிமி ததீங்கிண தக ததீங்கிண தகதி குததீங்கிண இவ்விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் ஹர்ஷிதா கிருஷ்ணபிரியன் மற்றும் அவந்திகா கிருஷ்ணபிரியனை வாழ்த்தி பேசிய போது, அரங்கேற்றம்னு நான் இப்போ நிறைய இடங்களில் சொல்லும்போது அதே வார்த்தை சொல்ல முடியாது நேருது. ஏன்னா பாவம்ன்றது அதிகமாக டீச்சர் எதிர்பார்க்க மாட்டாங்க. தப்பு இல்லாமல் ஆடினா போதுன்றது தான் டீச்சருடைய இது. அப்போ இந்த இது வர்ணத்தில் எப்படி பாவத்தோடு தான் ஆடணும். குழந்தைங்க ரொம்ப 2 பேர் ரொம்ப அழகாக ஆடினாங்க. அவ்வளோ பெருமை அவங்க டீச்சருக்கு தான் சேரும். ரொம்ப அழகாக இன்றைக்கி 4வது தலைமுறை இப்போ வழுவூர் ராமையா பிள்ளை, அப்புறம் சாமராஜ், குமரன், இன்றைக்கி குமரனுடைய டாக்டர் இன்றைக்கி நட்டுவாங்கம் பண்ணது 4வது தலைமுறை பரம்பரை. அது தொடர்ந்து நடக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நான் சொல்கிறது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 36 வரைக்கும் டான்ஸ் ஸ்கூலே கிடையாது. முதல்ல கலாக்ஷேத்ரா 1936 ருக்மணி 2 ஆரம்பித்தாங்க. இவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் 38 வந்தார் இல்லையா, சென்னைக்கு வந்தார். அதுக்கப்புறம் குமாரி கமலாவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நாமிரர் படம் வந்தது, பாரதியார் பாடல்கள்லாம். அப்புறம் அவர் இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கிட்டார். அதே மாதிரி தான் உடுப்பி லட்சுமி நாராயணர் கூட ஒரு படத்துக்காக வந்தார். படத்துக்காக வந்துட்டு அப்புறம் இங்கே பர்மனெண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸஸ் அங்கே எங்கே வரும். இப்போ நம்ம இங்கே எங்கே இருந்தாலும் வேலைச்சேரில் இருந்தாலும் கற்றுக்கலாம், நீங்கள் அண்ணா நகர்லேருந்து தான் கற்றுக்கலாம், எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். அன்றைக்கி அப்படி இல்லை, வந்தால் நீங்கள் மயிலாப்பூர் வந்தாகணும். ஒரு இடம் தான். நான் என்னுடைய டாக்டருக்கு 1972 நினைக்கிறேன். அப்போது டி நகரில் நாங்கள் இருந்ததுனால அப்புறம் கேட்டோம். பெரியவருடைய டிசேபிள் கௌசல்யான் ஞாபகம் இருக்குங்களா? கௌசல்யான்னு ஒரு மேடம் இருந்தாங்க இங்கே பாலகிருஷ்ணா ரோட், சல்வன்ஸ் கார்டன் ரோட் பக்கத்தில். இன்னொரு கிளாஸ் டி நகரில் பர்கிட் ரோடில் நம்பர் 5 பர்கிட் நடந்துட்டு இருந்து. அப்புறம் அங்கேயே கற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் 74 அரங்கேற்றம் ஆச்சு. கலைக்காக செய்கிற சேவையாக நினச்சிட்டு படிப்பு விடாமல் தொடர்ந்து நல்லபடியாக படிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ராம்சாமி சார் சொன்னார் 15 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல 12 மணி கச்சேரி வாசித்தாங்க. எங்கள் அப்புறம் 2 மணி கச்சேரி, அப்புறம் சீனியர் ஸ்லாட்டில் வந்தாங்க. அதனால் பாரதி வித்யாபவனோடு அவங்களும் வளர்ந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள்னு இன்னும் பல பேருக்கு இது மாதிரி இவங்க அவங்க அதாவது அவங்ககிட்ட உள்ள அந்த விஷயத்தை கற்றுத்தரணும்னு பிரார்த்தித்து கேட்டுண்டு அவங்க கச்சேரி 1-2 வந்திருக்கேன். எனக்கு ஞாபகம் ஏஜ்னால் மறக்கிறது. எனக்கு ராமசாமி இன்னும் ஞாபகம் வச்சுட்டுருக்கார். என்னோட ஒரு வயசு பெரியவர். கரெக்டாக பழைய விஷயம்லாம் என்கிட்ட பேசிகிட்டே வந்தார் பக்கத்தில் இருக்கும்போது. ஸோ அந்த குழந்தைக்கு மனப்பூர்வமான ஆசீர்வாதம். நல்ல டீம் அமைஞ்சிது இன்றைக்கி. அஜித் பாடினது, அதே மாதிரி நான் வடிவேலு, விசு, கிஷோர், அந்த செட்டு ஒரு டீம் அமையிறதுன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி இருந்து எல்லாருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த டீம் இருந்ததுனால இன்னும் சோபிச்சது குழந்தைங்க ஆடினதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கு மீண்டும் வழுவூரார் குடும்பத்துக்கு நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is in the right spirit and the right way. Normally we have the Valvoor Bani. We could see the Valvoor Bani in full in today. I'm very, very happy that it is continuing. The parambara is well maintained, and the dancers, they did a wonderful job. Absolutely no tension about it. It was something just above a normal arangetram. It was well done. Normally this is only a graduation day. There is many years of experience required to go up in the ladder. But I think these two will continue to pursue their Bharatanatyam. In a few years they will be able to achieve much more than that. And one thing I'm sure that I'm going to see them more and more often on many stages soon. They can claim to be something. It is only their passion which they have pursued with all their enthusiasm. Similarly is the dance, and hats off to their parents also for taking the children to this stage. I know how much of difficulty it is they would have faced to take them to the dance class, bringing them going, and the academic pressure, everything. And they had a wonderful combination, was excellent. The two dancers, their combination was excellent. Nritya was there.
They had no one to see each other, how you are dancing, how I am dancing. Absolutely, they had no tension because they have practiced it so well. And I must say, congrats for the wonderful the coordination among them. The eye coordination was good. They were smiling throughout. We have to especially appreciate the girls' parents for taking up this beautiful task of, teaching them dance, taking them to class. As parents, we can say that once you have a child and you want the child to do well in academics or sport or art, you have to give your best, or you have to dedicate yourself so that the child comes up well in life. So as parents, we can say that and it's not an easy task. It's a very arduous task, and I think இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்பவே இருக்குது. ஸோ மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் Arshita and Avantika for doing so well. அதே மாதிரி Guru is the most important person in the life of an artist. ஒரு ஆர்ட் நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த குரு தான் நம்மளுக்கு தெய்வ மாதிரி. So these girls belong to such a lineage that the parampara or the bani to which they belong is something really very, very special. வழுவூர் பாணி டான்ஸில் அப்படின்னு சொன்னா தெரியாத வாழே கிடையாது. There are so many famous personalities who have been trained and guided by him. So that shows what a great guru he was. The reason I mention this here is that these girls, Arshita and Avantika, they have just begun their journey as performers, and every step that they take from now on, this must be with the sense of commitment, not just to the guru, but also towards the art and the bani to which they belong to. It's not easy, and we can say we also come from an illustrious bani, Seshagopalan sir, Santanagopalan sir, and then we follow his music. Likewise, whatever is handed down to us in the form of tradition, it is the responsibility of us artists to take utmost care to preserve it and to present it in the proper form. And this does not happen easily because it takes years of training, years of practice, rigorous practice and dedication. Let me conclude by wishing Arshita and Avantika good luck in all their future endeavors. I pray to the Almighty to bless them with good health, wealth and success in their life. Thank you so much. Namaskar. The girls have done a great job. Their presentation was so nice to watch, and today is a landmark day in their lives, and not just in their lives. I'm sure it's a special day for their parents as well as for the gurus, because today is the day they formally step into the world of dance as performers, and I'm sure they would have enjoyed every moment of it on the dais. As a duo performer myself, I was actually happy to see two of them perform on the stage, and there was so much of coordination between them. They were so much in sync with each other, and it was a delight to watch them perform. I really congratulate them on their beautiful performance. The Natuvangam, the singer, and the other members of the orchestra, they were also doing their best. They have been the pillar of support for such a beautiful performance. And I wish the girls more and more success in the years to come. Thank you, everybody. ஸ்ரீ வழுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டியம் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவிகள் அர்ஷிதா கிருஷ்ணபிரியன் மற்றும் அவந்திகா கிருஷ்ணபிரியன் அவர்களுக்கு யுவநாட்டிய கலாமணி என்ற விருதை வழங்கி கௌரவிக்கப் போகிறார்கள். முதலில் அர்ஷிதா கிருஷ்ணபிரியன். வெகுநாகரீகமாகவே கனக சபை ஆனந்த நடனம் ஆடினார். வெகுநாகரீகமாகவே கனக சபை ஆனந்த நடனம் ஆடினார். வெகுநாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். வெகுநாகரீகமாகவே கனக சபை ஆனந்த நடனம் ஆடினார்.
வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லை பதியில் வந்த தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லை பதியில் வந்த தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தகிட்ட தகணம் தரிகும் தரிதி திமித தகணம் தரிகும் திமித தினு திமித திட்லாம் திமிதாம் தகிட்ட தகணம் தரிகும் தரிதி திமித தகணம் தரிகும் திமித தினு திமித திட்லாம் திமிதாக ஜணு ததீம் நோ ததையதை ததிமி திமி தகிட தகிடதகலாம் திக்கிடதகதை தத்தோம் என்று நடனம் ஆடினா ரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினா அஷ்டதிசையும் கிடுகிடுங்க ஆதிசேஷன் தலை நடுங்க அண்டமதிர கங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவு படமாட அதன் வடமாட தோம் தோம் என்று பதவி தந்தோம் என்று அஷ்டதிசையும் கிடுகிடுங்க ஆதிசேஷன் தலை நடுங்க அண்ட மந்திர கங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவு படமாட அதல் வடமாட தோம் தோம் என்று பதவி தந்தோம் என்று தாம் தகிட்ட தகணம் தரிகும் தரிதி திமித தகணம் தரிகும் திமித தினு திமித திட்லாம் திமிதாம் தகிட்ட தகணம் தரிகும் தரிதி திமித தகணம் தரிகும் திமித தினு திமித திட்லாம் திமி தாகத ஜணு ததீம் தைய ததினு திமித தகிட தகிடதகலாம் திக்கிடதகதை தத்தோம் என்று நடனம் ஆடினா நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பதற்கீழ் நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பதற்கீழ் கோளரி மாதவல் கோவில்கள் என்பானோ காளை புகுத்த கனா கண்டேன் தோழி காளை புகுத்த கனா கண்டேன் தோழி இல்திர நுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மதிரித்து இல்திர நுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மதிரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கண்டேன் தோழி அந்தரி சூட்ட கண்டேன் தோழி நாற்றிசை தீர்த்த கோணர்ந்து நன்னி நல்கி பார்ப்பன சீட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி நாற்றிசை தீர்த்த கோணர்ந்து நன்னி நல்கி பார்ப்பன
சீட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூனை கண்ணி புனிதனோடு என்றென்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி கதிரொளி தீபம் கலசமுடல் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள கதிரொளி தீபம் கலசமுடல் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னர் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத்த கனாகள்னேன் தோழி அதிர புகுத்த கனாகள்னேன் தோழி மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடைதாமும் நிறை தாழ்ந்த பல்தர்கி மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடைதாமும் நிறை தாழ்ந்த பல்தர்கி மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தெல்லை கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் தோழி கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் தோழி வாய் நல்லார் நல்ல மறையோதி மல்திரத்தார் பாசிலை நாணல் படுத்து பரீதி வைத்து வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காச்சினமா களி அந்நாள் என் கை பற்றி தீவலம் செய்ய கனாகண்டேன் தோழி தீவலம் செய்ய கனாகண்டேன் தோழி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவா நம்மை உடையவர் நாராயணன் நம்பி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவா நம்மை உடையவர் நாராயணன் நம்பி செம்மையுடைய திரு கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாகளே தோழி அம்மி மிதிக்க கனாகளே தோழி வரிசிலை வாழ்முகத்தால் ஐமார் தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னே முன்னே நிறுத்தி வரிசிலை வாழ்முகத்தான் ஐமார் தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னே முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதல் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தகட்ட கனாகண்டேன் தோழி பொறிமுகன் தட்ட கனாகண்டேன் தோழி குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து ஆனை மேல் அங்கவனோடும் உடன் சென்று மணநீர் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி
மணநீர் ஜனமாட்ட கனாகண்டேன் தோழி தளங்குதோம் ததிங்கிணத்தோம் தாம் தாம் தரிதத்தக தேத்தை தரிதத்தக 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 தத்தோம் தகதிக்கு தகதரிடதோம் தத்தோம் தகதிக்கு தகதரிடதோம் தத்தோம் தகதிக்கு தகதரிடதோம் தத்தோம் தகதிக்கு தகதரிடதோம் தஜ்ஜம் தகஜம் தகததிங்கிணத்தோம் 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 ததிங்கிணத்தோம் 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 ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேய புகழ் வெள்ளி புத்தூர் கோன்மதி தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வி